Friends, welcome to Ask Angels. இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மட்டன் தால்ச்சா எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ஒரு டம்ளர் துவரம் பருப்பு எடுத்து வச்சுட்டு அது கூட ஒரு அரை டம்ளர் கடலைப்பருப்பு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ணி அது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ இதை கொஞ்ச நேரம் ஊற வைக்கிறதுனாலும் ஊற வைக்கலாம். அப்போ தான் பருப்பு கொஞ்சம் சீக்கிரம் நம்மளுக்கு நல்லா வெந்து மசிஞ்சு வரும். இது கூட நம்மளுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்ன, இந்த மட்டன். அந்த மட்டன் எலும்பை நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம். ரெண்டாவது பெரிய 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணி வச்சுக்கிடலாம். அதுக்கடுத்து அது கூடவே ஒரு பச்சை மிளகா அதையும் ஆட் பண்ணிக்கிடலாம். காரத்துக்கு கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம். ரொம்ப ஆட் பண்ணிட வேணாம், கசப்பு கொடுத்துரும். அது கூட நம்ம பெரிய தக்காளியை ஒரு 4 தக்காளி ஆட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டு கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் அதையும் ஆட் பண்ணி நம்ம இந்த பருப்பு வேகிற அளவுக்கு ஒரு 4 விசில் இல்லது 5 விசில் நல்லா மையாக வெந்து வர்ற அளவுக்கு ஒரு 5 விசில் வச்சுக்கிடலாம். அடுத்து வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. கூடவே நாங்கள் எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி, புதினா அதையும் போட்டு தாளிச்சுக்கிட்டாச்சு. இப்போ இந்த தால்ச்சாவுக்கு மட்டனுக்கு அடுத்து தேவையான இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்கறி. இதில் மாங்காய், முருங்கைக்காய், கத்தரிக்காய், கேரட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன காய்கறிகள் விருப்பமோ அதை ஆட் பண்ணி அது கூட நம்ம உப்பு போட்டு நல்லா அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். இப்போ இது கூட ஒரு 6 டீஸ்பூன், எங்கள்கிட்ட டீஸ்பூனில் அந்த பாட்டிலில் இருக்கனால டீஸ்பூன் கணக்கில் நான் சொல்கிறேன், ஒரு 6 டீஸ்பூன் வீட்டிலே அரைச்ச சாம்பார் பொடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த சாம்பார் பொடி வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்குள்ளே இன்க்ரீடியன்ட்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். பக்கத்துலேயே எங்களுக்கு நெய்ச்சோறு ரெடி ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி ஃப்ரைடே அப்படிங்கிறனால நெய்ச்சோறு, தால்ச்சா, மட்டன் இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி ரெசிபி. இது இப்போ பருப்பு நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அதில் உள்ள முள் இருக்குல்ல, அந்த எலும்பு அதை எடுத்து நம்ம அந்த காய்கறியில் ஆட் பண்ணுறோம். அது ஏன் அப்படின்னா அந்த காய்கறி வேகும்போது அதுவும் கொஞ்சம் அந்த ஸ்மெல், அந்த மட்டன் ஸ்மெல் அந்த காய்கறிகளில் நல்லா இறங்கும் அப்படின்னு சொல்கிறனால அந்த காய்கறியை மட்டும், அந்த மட்டன் துண்டுகளை மட்டும் எடுத்து அந்த காய்கறிகளோடு போட்டு அதையும் நம்ம வேக வச்சுக்கிடலாம். இப்போ பருப்பு நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு. அது பருப்பு மற்ற வச்சு கடையெல்லாம் எங்களுக்கு நல்லா வெந்துருச்சு அப்படிங்கிறனால சும்மா ஒரு விஸ்கை வச்சு லைட்டாக விஸ்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள், காய்கறிகள்லாம் நம்மளுக்கு தனித்தனியாக எப்படி ஒன்றுமே குலையாமல் மசிஞ்சு போகாமல் நல்லா வெந்து வந்துருச்சு அப்படின்ட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க அந்த பருப்பை ஆட் பண்ணிக்கிடலாம். பருப்பை ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது கூட நம்ம நெக்ஸ்ட்டு என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா புளி நீங்கள் ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸ் எடுத்து கரைச்சி அதை ஆட் பண்ணிக்கலாம். எங்கள்கிட்ட புளி பேஸ்ட்டு ரெடியாக இருக்கனால நாங்கள் புளி பேஸ்ட்டே ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ புளி பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டாச்சு. தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணால் பண்ணிக்கிடலாம், இல்லாட்டி இதே ஸ்டேஜ் இந்த கன்சிஸ்டன்சியே போதும் அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கிடலாம். இது கூட எங்களோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா, ஹோட்டல் ஸ்டைலில் உங்களுக்கு டேஸ்ட் வரணும் அப்படின்னா அந்த பிரியாணி மசாலா இருக்குது பார்த்தீங்களா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த பொடி எப்போதுமே இந்த பொடி மட்டும்தான் நாங்கள் எப்போதும் பிரியாணிக்கு ஆட் பண்ணுவோம். வேறு எந்த பொருளுமே நாங்கள் ஆட் பண்ண மாட்டோம். அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹோட்டல் டேஸ்ட்டில் தால்ச்சா கிடைக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்மளுடைய தால்ச்சா ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.